கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் அக்டோபர் 1ஆம் தேதி அன்று இரவு நடைபெற்ற வாகன சோதனையின் போது மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் கனிமொழியின் உதவியாளரின் தம்பி என கூறி காவல்துறையினரை மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காந்திபுரம் நூறடி சாலையில் அக்டோபர் 1ஆம் தேதி அன்று இரவு போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த சில இளைஞர்களை நிறுத்தி விசாரணை செய்தனர். விசாரணையின் போது அந்த இளைஞர்கள் மது அருந்தியிருப்பது தெரியவந்தது. மது போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் தாங்கள் திமுக எம்பி கனிமொழியின் உதவியாளரின் தம்பி என்று கூறி காவல்துறையினரை மிரட்ட முயன்றனர். இந்த சம்பவம் அங்கிருந்த சிலரால் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேசுங்க அவ்வளவு பெரிய ஆள் தானே. சொல்லவே இல்லை. அப்ப பேசுங்க. போலீஸ் ஏன் தம்மா பேசுறீங்க? அதான் பேசுங்க. எதுக்கு அவட்ட பேசுங்க. பேசுங்க. அவ்வளவு இதுவா பேசுங்க. பயமா? நான் சொல்றேன். நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் கேளுங்க. நீ பேசுறீங்க பாருங்க. வாடா போன் என் கையில வரணும். என் போன் என் கையில தரும் தம்பி தான் சொல்ல தரமாட்டேன்னு சொல்ல அவர்கிட்ட பேசுங்க. எதுப்பா பேசணும்? நீங்க யாரு? நீங்க யாருப்பா? யாரு? நீங்க யாருப்பா? கனிமொழி பிஏவோட தம்பி. நான் போலீஸ் பேசுங்க. அவர்கிட்ட பேசுங்க. எதுக்கு நான் பேசணும்? பேசுங்க. எதுக்கு நான் பேசணும்? அவரோட பேர் இருக்கு சார். அவர்கிட்ட பேசுங்க. அவரோட பேர்ல இருக்கு சாரு. டிராபிக் போலீஸ் எவ்வளோ போலீஸ் வர சொல்றேன். அவர் பேசுறோம். யார வேணாலும் வர சொல்லுங்க. என் போன் என் கையில வரணும். காரணம் கொடுங்க. ஒண்ணுமே சொல்லப்பா. இவர் பேசுறாரு. ஒரு வாட்டி எனக்காக வாங்கினா ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் அப்பாலஜி போட்டுக்கிறேன் சார். தண்ணி போட்டா பண்ணிருக்காரு. வேற எதுவும் இல்லை சார். நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். அவர் சொல்லலாம். என்னோட பிரதர் தப்பா அவர் தான் கேட்கணும். நீ எதுப்பா கேட்கிற? வேற எதுவும் இல்லை சார். நான் அப்பாலஜி கேட்கிறேன் சார். என்னோட பிரதர் சார். அவர் வேற யாரும்